அவனின் மார்பினில் வந்து விழுந்தவளை அவன் தன்னோடு சேர்த்து பிடித்திருக்க இருவரின் இதயக்கூட்டின் சத்தமும் அந்த அறை முழுதும் எதிரொலித்தது. அவனின் ஸ்பரிசத்தில் அவள் சிலிர்த்திட தன்னவளின் சிலிர்ப்பை உணர்ந்தவனுக்கோ அவளை அள்ளி அணைத்துக் கொள்ளத்தான் ஆசை கூடியது. இருவரின் விழிகளும் ஒன்றோடொன்று கலந்திட முகிலன் சட்டென ஒரு கண்ணை மூடி அவளை பார்த்து கண்ணடிக்க சட்டென அவள் நிதானத்துக்கு வந்தாள். உனக்கு முதல்ல இங்க இருக்க கதவு ஜன்னல் இதெல்லாம் எங்கெங்க இருக்கு, அதை எப்படி ஓபன் பண்றதுன்னு ட்ரைனிங் தரணும் மலர். அவள் ஏற்கனவே அவன் மீது விழுந்த அதிர்ச்சியிலும் நாணத்திலும் உறைந்திருக்க அவனோ எதுவுமே நடக்காதது போல பேசினான். டோர் இந்த பக்கம் இருக்கு, இப்படி வா என்று அவளை அழைத்து கொண்டு அவன் இயல்பாக வெளியேறினான். அவளுக்குத்தான் உடலெங்கும் ஒருவித பரவசமும் வெட்கமும் வந்துவிட முன்னே செல்பவனின் முதுகையே வெறித்து பார்த்தபடி அவனை பின்தொடர்ந்தாள். இது போன்ற மீட்டிங்குகளுக்கு 2ஆம் தளத்தில் ஒரு பெரிய கான்பரன்ஸ் ஹால் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அங்கேதான் தற்சமயம் முகிலனும் மலரும் சென்று கொண்டிருந்தனர். அந்த கான்பரன்ஸ் ஹாலுக்குள் நுழைந்தவளுக்கு பேரதிர்ச்சி. ஏறத்தாழ 30-40 நபர்கள், ஆண்களும் பெண்களும் என டிப் டாப்பாக உடையணிந்து அவனுக்காக காத்திருந்தனர். அவர்கள் அனைவரும் இவர்கள் கம்பெனியின் முக்கிய தலைமை பொறுப்பில் வசிப்பவர்கள். அவனுக்கான இருக்கையை நோக்கி அவன் நகர்ந்திட அவளும் அவளை தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தாள். அவன் உள்ளே நுழைந்ததும் அத்தனை நபர்களும் மரியாதை நிமித்தமாக எழுந்து நிற்க ஒரு சிறு கண் அசைவிலே அனைவரையும் அமர வைத்தவன் அவனது இருக்கையில் அமர மலருக்கு தான் எங்கே அமர வேண்டும், தற்சமயம் என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியவில்லை. அவனது இருக்கைக்கு இடதுபுறம் இருந்த இருக்கையில் ரம்யா அமர்ந்திருக்க அவளுக்கு அருகே மற்றொரு இருக்கை காலியாக இருக்க ரம்யா மலரிடம் அங்கே அமருமாறு கண்காட்ட அவள் உடனே அவனின் சம்மதத்திற்காக முகிலனின் முகத்தை பார்த்தாள். அவள் தன்னிடம் அனுமதி கேட்பதை உணர்ந்தவன் லேசாய் தலையசைக்கவும் ரம்யாவுக்கு அருகே சென்று அமர்ந்தாள். மலர் ஒருத்தியை தவிர அங்கிருக்கும் அனைவரையும் ஒருவரை மற்றவருக்கு தெரியுமாதலால் அனைவரின் விழிகளும் அவளை தான் நொடிக்கு ஒரு முறை ஆழ்ந்து நோக்கியது. அங்கிருந்த பெண்கள் அனைவருமே மாடர்ன் உடையிலும் ஜீன்ஸ் டிஷர்ட் சகிதமும் இருக்க மலர் மட்டும்தான் புடவையில், அதிலும் மிகவும் சாதாரணமான காட்டன் சேலையில் அமர்ந்திருந்தாள். அவளுக்கே ஏனோ அவர்கள் அனைவருடனும் சமமாக அமர்ந்திட சற்று தயக்கமாகத்தான் இருந்தது. அவளின் யோசனையை கலைக்கும் விதமாக முகிலனின் குரல் அதிர்ந்தது. குட் மார்னிங் டு யூ ஆல், ஹோப் யூ ஆல் ஃபைன். ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் இந்த மீட்டிங் என்றவனின் விழிகள் மலரின் மீது படிந்தது. ஷீ இஸ் மலர்கொடி, நம்ம கம்பெனியோட நியூ எம்ப்ளாயி அண்ட் இன்னையிலிருந்து என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட். ஆல்ரெடி என் சிஸ்டர் ஆக்சிடென்ட் விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் மிஸ்டர் மகேந்திரன் வர வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்கு, இன்க்ளூடிங் மீ. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க மிஸ் ரம்யாவை காண்டாக்ட் பண்ணுங்க என்றவன் வரிசையாக கம்பெனி விஷயங்களை பேச ஆரம்பித்தான். அவனின் கம்பீரமான ஆளுமை கலந்த பேச்சையும் அவனை மற்றவர்கள் மரியாதையாகவும் பயம் கலந்தும் பார்க்கும் பார்வையும் மலரின் விழிகள் கவனிக்க தவறவில்லை. இப்படிப்பட்டவன் தன்னை காதலிக்கிறான் என எண்ணும் போதே அவளுக்கு ஒருவித பெருமிதம் உண்டாகினாலும் அதற்கு தான் தகுதியானவளா எனும் சிறு தயக்கமும் அவளிடம் உண்டாகிடத்தான் செய்தது. அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த மீட்டிங் நிறைவு பெற்றிட முகிலன் தனது செல்பேசியுடன் சற்று தொலைவில் நகர்ந்து நின்றிட அங்கிருந்தவர்களின் பார்வை அவளின் மீது ஏளனமாக விழுந்தது. அவனுக்கு பிஏவாக இதற்கு முன்பு அத்தனை திறமை வாய்ந்த வினோதும் ரம்யாவும் இருக்கும் போதே மற்றவர்களால் அதை ஜீரணித்துக் கொள்ள இயலாத போது மலர் மிக சாதாரண பெண் என்பது அவளின் வெளித்தோற்றத்திலே தென்பட அவளை மனதுக்குள்ளே அங்கிருக்கும் பெண்கள் வருத்தெடுத்தார்கள் என்பதே உண்மை. அது அவர்களின் விழியிலே நன்றாக தெரிந்தது. அவளின் அருகேயே நின்று அவளை பற்றி ஆங்கிலத்தில் கிண்டலடித்து பேசி சிரிப்பது அவளுக்கும் ஓரளவுக்கு புரிந்தது. ஆனால் அவளால் அதற்கு மேல் அதற்கு பதில்தான் பேச இயலவில்லை. அவளின் முகம் வாடுவதை கவனித்த ரம்யா மலரின் தோள் மீது கையை வைத்தவள், அவங்கெல்லாம் அப்படிதான், நீ ஒரி பண்ணாத மலர், உன்னை பார்த்து அவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது. ஆனா அவளால் அதற்கு பதில்தான் பேச இயலவில்லை. அவளின் முகம் வாடுவதை கவனித்த ரம்யா மலரின் தோள் மீது கையை வைத்தவள், அவங்கெல்லாம் அப்படித்தான், நீ ஒரி பண்ணாத மலர், உன்னை பார்த்து அவங்களுக்கு பொறாம, நீ ஃப்ரீயா விடு. முகில் சாருக்கு நீ எவ்வளவு முக்கியமானவளா இருந்தா உனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருப்பாரு. அவர் எடுத்த முடிவு சரின்னு நீ மத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு என்று ஆறுதல் அளித்தாள். மலருக்குமே இப்போதுதான் அந்த உண்மையை உரைத்தது. அவன் தன்னை நம்புகிறான், காதலிக்கிறான், அதனால்தான் தான் மேலும் முன்னேற வேண்டும் என சிரத்தை எடுக்கிறான். அவளது உள்ளத்துக்கு தெளிவாகவே அது தற்சமயம் புரிந்தது.
அந்த அறையிலிருந்து ஒவ்வொருவராக வெளியேற ரம்யா, முகில், மலரை தவிர அந்த அறையில் யாரும் இல்லை. அதுவரை செல்பேசியில் பேசிக் கொண்டிருந்தவன் அப்போதுதான் அவர்களை நோக்கி நடந்து வந்தான். மீட்டிங் முடிந்தளவே மதியம் ஆகிவிட்டது. ரம்யா, சார் லஞ்ச் என்ன பண்றீங்க? ஆர்டர் பண்ணணுமா? அவன் உடனே இளம் நகையுடன், நானும் மலரும் மட்டும்தானே இருக்கோம், இப்ப கூட நீ சார் சார்ன்னு தான் சொல்வியா ரம்யா? அவள் உடனே வாய்விட்டு சிரித்தபடி, பழகிடுச்சு முகில், என்ன இருந்தாலும் நீ எங்க முதலாளி, உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறது தானே சரி. அந்த வார்த்தைகள் ஏனோ மலருக்கு உள்ளுக்குள் சுருக்கென தைத்தது. சப்பா முடியல ரம்யா. சரி, நம்ம வினோத் மேரேஜ் பண்ண போறான், நீ எப்ப பண்ற ஐடியால இருக்க? அதுக்குள்ள என் மேரேஜுக்கு என்ன அவசரம்? நீ எல்லாம் கல்யாணம் செஞ்ச அப்புறம் தான் நான் பண்ணுவேன். அவனோ வேண்டுமென்றே மலரை ஓரக்கண்ணால் பார்த்தபடி, எனக்கும் கல்யாண ஆசை வந்துடுச்சு ரம்யா. ஆனா பாரு, என்னை கட்டிக்க பொண்ணுதான் கிடைக்க மாட்டேங்குது. என்னையெல்லாம் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. ஆஹா, என்ன முகில் விளையாடுறியா? மீட்டிங்ல பார்த்தல்ல எல்லா பொண்ணுங்களும் உன்னை எப்படி சைட் அடிச்சாங்கன்னு. உனக்கா பொண்ணு கிடைக்கல? முகில் பெருமூச்சென்றை விடுத்து, சரி அதை விடு, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. லஞ்ச் என்ன? வழக்கம் போல கேன்டீன் தான். உனக்கும் ஆஸ் யூஷுவல் ரூம்க்கே வர வச்சிடுறேன். நோ தேங்க்ஸ் ரம்யா, நானும் மலரும் லஞ்சுக்கு வெளியே போறோம் என்றவன் மலரை இதழுக்குள் புதைக்கப்பட்ட புன்னகையுடன் நோக்கிட, அவளோ ஏதும் பேசாமல் அமைதியாகத்தான் நின்று கொண்டிருந்தாள். சிறிது நேரம் சாதாரண விஷயங்களை சிநேகமாக பேசிய ரம்யா அங்கிருந்து விடை பெற்றாள். ரம்யா அங்கிருந்து விடை பெற்றதும் முகில், ஓகே மலர், செம்மையா பசிக்குது, வெளியில போலாமா என்றிட, அவளோ கலங்கிய விழிகளுடன் அவனை ஏறிட, அவளது கலங்கிய விழிகளை பார்த்தவன் பதறி அவள் அருகில் நெருங்கியபடி, என்ன ஆச்சு? ஏன் இப்ப அழற? உன் முகம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? உடம்புக்கு எதுவும் பண்ணுதா என அவளின் நெற்றியில் தன் கையை வைத்து தொட்டு பார்த்தான். அவனின் கையை தன் நெற்றியிலிருந்து மெதுவாக எடுத்தவள், எனக்கு மனசே சரியில்லை. அவள் குரல் உடைந்து போயிருந்தது. என்னாச்சு? எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன்ல. அவன் முழுதாக முடிப்பதற்குள் அவள் சட்டென கேவலுடன் அழுதவள், நீங்க தான் என் பிரச்சனை. அவளிடம் இருந்து விசும்பலும் கேவலும் கலந்த அழுகை. அப்படியே தரையில் அமர்ந்தபடி கையால் முகத்தை மூடியபடி இருந்தவளின் அழுகை தொடர்ந்தது. அவளின் அழுகைக்கான காரணம் அவனுக்கு புரியவில்லை. ஆனால் காரணம் என்ன என தன்னை அவள் சொல்வது அவனுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது. அவளின் அழுகை மட்டுப்படும் வரை எதிரே இருந்த சுவரில் சாய்ந்து நின்றபடி அவளையே கவனித்தவன் சிறிது நேரம் கழித்து டிஷ்யூ பேப்பரை எடுத்து அவளிடம் நீட்டினான். அவனை நிமிர்ந்து பார்க்காமலே அதை வாங்கி கொண்டவள் முகத்தை துடைத்தாள். அவளுக்கு அருகே சென்று மண்டியிட்டு அமர்ந்தவன் அவளின் முகத்தை மெல்ல தன்னை நோக்கி நிமிர்த்தினான். அவனை நிமிர்ந்து பார்க்க இயலாமல் அவளின் சிரம் மீண்டும் குனிந்திட, அதை கீழே குனிய விடாமல் தடுத்தவன், இங்க பாரு. அவளோ தலையை திருப்பிக் கொள்ள அவன் மீண்டும் அவளை தன்னை நோக்கி நிமிர்த்திட முயல அவள் முரண்டு பிடித்தாள். தரையில் அமர்ந்திருந்தவளை சட்டென தன் இரு கைகளாலும் தூக்கிட அவனின் இந்த திடீர் செயலால் அதிர்ந்தவள் அவனின் முகம் பார்க்க, அவனோ அவளை பற்றி சட்டை செய்யாமல் அருகே இருந்த இருக்கையில் அவளை அமர வைத்தவன் அவளுக்கு அருகே இருந்த இருக்கையில் அமர்ந்தான். டேபிளில் இருந்த தண்ணீரை எடுத்து அவளுக்கு முன் நீட்ட அவளும் மறுக்காமல் வாங்கி பருகினாள். அவளின் முகத்தையே அவன் உற்று நோக்கிட அவளோ அவனை நிமிர்ந்து பார்க்க இயலாமல் மீண்டும் குனியத்தான் முற்பட்டாள். அவள் சிரம் கீழே குனிவதற்குள் அதை பிடித்தவன் அவள் முகம் நோக்க பெண்ணவளின் விழிகளிலிருந்து கண்ணீர் திரண்டு கீழே சரிந்தது. அதனை தன் கரங்களால் ஆறுதலாக துடைத்தவன் அவளின் தலையை மெல்ல வருடியபடி, நீ அழுது முடிச்சிட்டனா சொல்லு, நான் ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லுவேன். அவன் ஏற்கனவே கூறிய பலவற்றையே அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாத போது பெரிதாக என்ன கூறப்போகிறான் என்னும் எண்ணத்தினால் அவளிடம் எந்த ஒரு ஆர்வமும் இல்லை. அதை உணர்ந்த முகிலன் உடனே, உன்னை ரீசண்டா பொண்ணு பார்க்க வரதா சொல்லி அந்த விஷயம் தள்ளி போச்சுல்ல, அவன் வினாவிட, அப்போதும் அவளிடம் எந்த ஒரு ஆர்வமும் இல்லை. தன்னை பற்றி அத்தனையையும் விசாரித்து சேகரிப்பவனுக்கு இதெல்லாம் எம்மாத்திரம் எனும் தோரணை அவளிடம். அவன் மீண்டும், ஆமா இல்லன்னு ஏதாவது சொல்லு மலர் என்றான். அவள் ஆம் என்பது போல தலையசைக்க அவன் உடனே, அந்த மாப்பிள நான் தான் என்றான். இதுவரை இல்லாத அதிர்ச்சியுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு சட்டென அவன் தனக்கானவன் என்னும் எண்ணம் வந்து போனது. நீங்க சொல்றது உண்மையா? அவன் தன் இமைக்குடைகளை அழுந்த மூடி, உன்கிட்ட பொய் சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது, உண்மைதான் என்று ஆரம்பித்து நடந்தவைகளை அவன் கூறி முடித்திட, அவளுக்கு வசுமதி தங்கள் வீட்டிற்கு வரும்போதுதான் அவளுக்கு இப்படி ஆனது என்ற உண்மை புரிந்தது. இதை ஏன் இத்தனை நாள் நீங்க என்கிட்ட சொல்லல? சொன்னா மட்டும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவியா என்ன? அவன் வேண்டுமென்றே குறும்பு கொப்பளிக்க கேட்க, அவளுக்கு முதலில் தன்னையும் மீறி வெட்கம் கலந்த புன்னகை உதட்டில் எட்டி பார்க்க, அதனை உள்ளுக்குள் மீண்டும் புதைத்தவள் தன்னையே நொந்து கொண்டாள். ஆனா இப்ப மட்டும் ஏன் சொல்றீங்க? அதுவா, என் வருங்கால பொண்டாட்டிக்கு லைட்டா தாழ்வு மனப்பான்மை வரா மாதிரி தெரிஞ்சது.
அதான் அவ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும், எங்க இருந்தாலும் பிடிக்கும்னு சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். அவனை நிமிர்ந்து பார்த்தவள் திரு திருவென விழித்துக் கொண்டு எதையோ சொல்ல தயங்கிட, அவன் உடனே என்ன என்பதைப் போல புருவத்தை உயர்த்தி கேட்டான். அவள், எனக்கு உங்களை பிடிக்குமா பிடிக்கலையான்னு எனக்கே தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் தரீங்களா என்றதும் முகிலனோ சட்டென வாய்விட்டு சிரித்தவன், ஆஹா, மேடம்க்கு எதுக்கு டைம் வேணும்? லவ் பண்ணவா இல்ல கல்யாணம் பண்ணவா? அவன் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்காதவள் அவனிடத்தில் கேள்வி ஒன்றை வைத்தாள். உங்களுக்கு ஏன் என்ன பிடிச்சது? உங்களை சுத்தி எவ்வளோ அழகான பொண்ணுங்க இருக்காங்க, எவ்வளவு படிச்ச பொண்ணுங்க இருக்காங்க, உங்க வசதிக்கு நிறைய பணக்கார பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க. அப்படி இருக்க நானெல்லாம் உங்களுக்கு செட் ஆகவே மாட்டேன். நீங்க ஏன் என்ன போய்? அவள் தயங்கி தயங்கி அவனிடம் கேட்க, அவனோ உள்ளுக்குள், லைட்டா விழுந்துட்ட மாதிரி தெரியுதே, முழுசா நம்ம மேல இவளுக்கு நம்பிக்கை வரல போல, இவ வழியில ஏதாவது பண்ணணுமே என்று எண்ணினான். ஓகே மலர், நீ சொல்றதும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. பேசாம நாம ஒண்ணு பண்ணலாம். என் அழகுக்கு, அறிவுக்கு, திறமைக்கு யாரு செட் ஆவாங்க நீயே ஒருத்திய செலக்ட் பண்ணி சொல்லு. நான் உன்னை விட்டுட்டு அவளை கட்டிக்கிறேன். அவன் வார்த்தையை கேட்டவளுக்கு ஏகப்பட்ட உணர்வுகள் இருப்பினும் வெளிப்படையாக அதனை காட்டிக்கொள்ள முடியாதவள், நான் ஏன் உங்களுக்கு பொண்ணு பார்க்கணும் என்றாள். அவனோ வேண்டுமென்றே, நீதானே உனக்கு நான் செட் ஆக மாட்டேன்னு சொன்ன, அப்ப எனக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை நீ செட் ஆவாங்கன்னு நீ தான் சொல்லணும். சரியாக அவளை மடக்கினான். அவளோ தயங்கி தயங்கி, நான் அப்படி சொல்ல வரல, அது அது என இழுக்க அவன் உடனே, ஓகே, அப்ப நீயே லவ் பண்ண ட்ரை பண்ணு. அச்சோ, அது வேணாம், பதறினாள் அவள். சரி, அப்ப பொண்ணாவது பார்த்து சொல்லு, ஏதாவது ஒரு விஷயத்துக்காவது நீ ஓகே சொல்லணும்ல. சிறிது நேரம் யோசித்தவள், சரி ஓகே சார், நான் உங்களுக்கு ஏத்த பொண்ணா பாக்குறேன் என்றாள். வா சூப்பர், அப்படின்னா அப்படின்னா உன்னை விட்டுட்டு அவளை கட்டிக்கிறேன். உன்னை எனக்கு பொண்ணு பார்த்ததே என் அக்கா தான். என்னால எனக்கே பொண்ணெல்லாம் தேட முடியாது. இந்த ஐடியா கூட ஓகே தான். அடக்கப்பட்ட புன்னகையை அவளுக்கு காட்டாமல் மறைத்து இயல்பாக பதிலளித்தான். உன்னை விட்டுட்டு அவளை கட்டிக்கிறேன் என்று அவன் சொன்ன போதே அவளுக்கு உள்ளுக்குள் ரணமாகத்தான் இருந்தது. அதன் காரணம், காதல் என்றால் அவள் நம்ப மாட்டாள். அவளை விட்டு பிடித்து அவள் காதலை அவளாகவே உணர வேண்டும் என்று நினைத்தான் அவன். ஓகே, நீ கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் முடிஞ்சுதா? ரொம்ப பசிக்குது, சாப்பிட போலாமா? பெண்ணவள் உடனே, நானுமா உங்க கூட வரணும்? ஏன், வந்தா என்கிட்ட மயங்கிடுவேன் பயமா இருக்கா என்ன? ஐயோ, அதெல்லாம் இல்ல. அப்படின்னா வா என்றவன் அவளின் பதிலை எதிர்பார்க்காமலே முன்னோக்கி நடக்க, அவளுக்கும் வேறு வழி இல்லாததால் அவனை பின்தொடர்ந்தாள். முன்னே நடப்பவனின் இதழ்களிலோ குறும்பு புன்னகை, அதை அறியாத மலரோ குழப்பத்துடனே அவனை பின்தொடர்ந்தாள். அவள் மனதுக்குள் என்ன இருக்கிறது என்று அவளுக்கே தெரியவில்லை. உணவருந்த சென்ற இடத்திலும் அவனது லீலைகள் தொடர்ந்ததுதான். மலர் ஏதோ பேச்சுக்கு அவனிடம் சரியென சொல்லிவிட்டாளே தவிர அவளால் முழுமனதாக அவனுக்கான பெண்ணை பற்றியெல்லாம் சிந்தித்து பார்க்க இயலவில்லை. வேலைக்கு சென்ற முதல் நாளே அவளுக்கு ஏகப்பட்ட அதிர்ச்சிகள். எப்போதுதான் அவனிடம் இருந்து தனக்கு தனிமை கிட்டும், எப்போது அவன் பார்வையிலிருந்து மறைந்து கொள்வது, எப்போதுதான் மாலை வேளை வரும் என அவள் மூச்சை பிடித்து கொண்டிருக்க ஒரு வழியாக சூரியன் மேற்கில் மறைந்து அவளுக்கு அருள் புரிந்தான். இதே நேரம் தன் அப்பார்ட்மெண்டில் இருந்து முகிலனின் வீட்டில் தங்குவதற்காக தினேஷ் கிளம்பியிருந்தான். இதுவரை தான் ஹேண்டில் செய்த எல்லா கேஸ்களிலும் திறம்பட செயல்பட்டவனுக்கு இந்த கேஸ் மட்டும் பெரிதும் சிக்கலாகத்தான் இருந்தது. அதற்கு மிக முக்கிய காரணம் எந்த தடயங்களும் அவனுக்கு கிடைக்காததுதான். அவனது பல்சர் முகிலன் வீட்டு காம்பவுண்டுக்குள் நுழைந்திட அவன் உள்ளே நுழைந்ததுமே அவன் விழிகள் முதலில் தீண்டியது கெஸ்ட் ஹவுஸுக்கு வெளியே உள்ள தோட்டத்தில் மரபெஞ்சில் அமர்ந்து தலையில் கொட்டி கொட்டி எதையோ மனப்பாடம் செய்து கொண்டிருந்த மதிதான். அவள் குழந்தை போல தலையில் கொட்டி கொட்டி புத்தகத்தை பார்த்தபடி மனப்பாடம் செய்வதை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. தலையை சிலுப்பியவன் தன் வண்டியை பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்திவிட்டு பைக் கீயை சுழற்றியபடியே கையில் உடைகளை அடக்கிய ஒரு டிராலியுடன் வீட்டுக்குள் நுழைந்தான். வீட்டுல யார் இருக்கீங்க? அக்கா, மகி, அவன் குரல் கேட்டு கிச்சனுக்குள்ளிருந்து வசுமதியும் மாடிப்படியிலிருந்து மகேந்திரனும் கீழே வந்தனர். டே, என்னடா டிராலி பேக்கோட வந்திருக்க? வெக்கேஷன் எதுவும் போறியான்னு? மகேந்திரனின் கேள்விக்கு தினேஷ், அதெல்லாம் இல்ல, தனியா இருக்க போர் அடிக்குது, அதான் கொஞ்ச நாள் இங்க டேரா போடலான்னு வந்தேன். அந்த முகில் நாய்ட்ட சொன்னனே, அவன் உங்ககிட்ட சொல்லலையா? வசுமதி உடனே, இல்ல தினேஷ், அவன் எதுவுமே சொல்லலையே என்றிட அவள் புறம் திரும்பியவன் அவளை தலை முதல் கால் வரை மகிழ்ச்சி பொங்க ஒரு முறை பார்த்துவிட்டு, இப்பதாங்க உன்னை பார்க்க ஹாப்பியா இருக்கு. சரி, எங்க என் மருமக? கையில அவனை நான் தூக்கலாமா? டேய், இப்ப வேணாண்டா, நானும் அவளும் இப்பதாண்டா அவனை கஷ்டப்பட்டு தூங்க வச்சிருக்கோம், கொஞ்ச நேரம் போட்டோம். இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை மென் புன்னகையுடன் பார்த்த வசுமதி காஃபி போடுவதற்காக கிச்சனுக்குள் நுழைய அவள் உள்ளே சென்று விட்டதை உறுதி செய்த மகேந்திரன்,
என்னாச்சு தினேஷ், இங்க வந்து தங்க சொன்னா கூட வரமாட்டேன், இப்ப திடுதிப்புன்னு வந்திருக்கியே? மலர் விஷயம் கேள்விப்பட்டேன், அதான் மச்சி வந்தேன். நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன், ஒரு எவிடன்ஸும் பிடிபடல. அந்த மலர் பொண்ண முகில் இங்கவே கூட்டு வந்ததா சொன்னானே, எங்க அவங்க? நான் அவங்கள பார்த்து பேசலாமா? மலர் முகிலோட ஆபீஸ் போயிருக்கா, வந்ததும் பேசலாம். ஆமா, கெஸ்ட் ஹவுஸுக்கு வெளியில ஒரு பொண்ணு நின்னுட்டு படிச்சிட்டு இருக்கேன், யாருடா அது? மகி உடனே மலரோட தங்கச்சியா இருக்கும். ஓ என்பதோடு நிறுத்தியவனுக்கு அவள் படித்ததை நினைக்கும் போது ஏனோ மீண்டும் சிரிப்புதான் வந்தது. இதே சமயத்தில் சரியாக முகிலனின் கார் காம்பவுண்டுக்குள் நுழைந்திட, காரிலிருந்து இறங்கிய மலரோ ஓட்டமும் நடையுமாக தன் வீட்டுக்குள் நுழைந்தாள். அவளின் பின்புறத்தை பார்த்த முகிலோ வாய்விட்டு சிரித்தவன் காரை பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்திவிட்டு உள்ளே நுழைய, அங்கே மகேந்திரனும் தினேஷும் பேசிக்கொண்டு ஹாலில் அமர்ந்திருந்தனர். முகிலுக்கு இன்றைய நாள் தன்னவளுடன் நன்றாக கழிந்திட அவனின் முகமே பளிச்சென மின்னியது. காதலை சொன்னதால் வந்த அதீத மகிழ்வில் அவன் உள்ளே நுழைந்திட, அவனின் முகமாற்றத்தை கவனித்த மகேந்திரன் உடனே, லவ்வரோட ஆபீஸ் போறதுக்கெல்லாம் ஒரு குடுப்பின வேணும். அங்க பாத்தியா, அவன் முகத்தை 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி எப்படி பளிச்சுன்னு இருக்கு. தினேஷ், மகேந்திரன் இருவருக்கும் அருகே முகமெல்லாம் பல்லாக வந்து அமர்ந்தவனை இருவரும் வித்தியாசமாக உற்று நோக்கினர். தினேஷ் உடனே, என்னடா ஒரு மார்க்கமா இருக்க? முகில், மலர்ட்ட லவ்வ சொல்லிட்டேன், அதான். மகேந்திரன் அதிர்ந்து அவனை நோக்கியபடி, டேய் முகில், நிஜமாவாடா சொல்ற? இன்னைக்கு தானடா முதல்ல அந்த பொண்ணை வேலைக்கு கூட்டு போனேன், அதுக்குள்ளவா? ஆமா, நானே எதிர்பார்க்கல, பட் சொல்ல வேண்டிய கட்டாயம், சொல்லிட்டேன். மகி, ஓகே ஓகே, என் தங்கச்சி அதுக்கு என்ன சொன்னா? மலரை அவன் தன் தங்கை என உறவு முறை வைத்து அழைக்க, அவனோ மகேந்திரனை முறைத்தவன், உங்க தங்கச்சின்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் அவ எப்படி இருப்பா? என் அக்காவை நீங்க எப்படி வேண்டான்னு சொன்னீங்களோ அதேதான் அவளும் சொல்றா என்றவன் அன்று நடந்தவைகளை அந்த முத்தத்தை மட்டும் விடுத்து மற்றவைகளை ஓரளவு சுருக்கமாக சொல்லி முடித்தான். தினேஷும் மகேந்திரனும் அவனை வாயை பிளந்தவாறு பார்த்து கொண்டிருக்க, தினேஷ் உடனே அவன் முதுகிலே சராமாரியாக அடிக்க ஆரம்பித்தவன், அடப்பாவி, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு மூளைய கசக்கி இதுக்கெல்லாம் யார் காரணம்னு கண்டுபிடிக்கப்படாத பாடு பட்டுட்டு இருக்கேன். நீ என்னடான்னா ஆபீஸ்ல ரவுஸ் பண்ணிட்டு திரியிற. டேய் வலிக்குதுரா, விடுறா என முகில் தினேஷின் கரத்தை பிடிக்க, அதற்குள் மின்னல் போலே உள்ளே நுழைந்த மற்றொரு உருவமும் அவன் முதுகில் வேக வேகமாக அடிக்க ஆரம்பித்தது. யார்ரா அது? டேய் தினேஷ், வலிக்குதுரா, மாமா காப்பாத்துங்க என அவன் கத்த கத்த கேட்காமல் தினேஷ் அவனை அடிக்க, முகில் சமாளித்து நிமிர்ந்திட, தினேஷுடன் சேர்ந்து அங்கே வந்த அர்ஜுனும் அவனை அடித்து கொண்டிருந்தான். டேய் நீ எப்படா வந்த? நீ ஏன்டா என்ன அடிக்கிற? அர்ஜுன் உடனே, தினேஷ் ஒன்னு அடிச்சான்ல, அதான் நான் அடிச்சேன். அடிங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? தடி மாடுங்க மாதிரி இருந்துட்டு ஒரு சின்ன பையனை 2 பேரும் இப்படி அடிக்கிறீங்க. அர்ஜுன், நீ சின்ன பையன் மாதிரியா நடந்துக்கிற? உன்னை விட நானும் தினேஷும் வயசுல பெரியவங்க. எப்பவாது எங்களை நீ அண்ணான்னு கூப்பிட்டிருக்கியாடா? அவென்று அவனை தொடர்ந்து அடித்தவாறு டேபிளில் இருந்த தண்ணீரை எடுத்து முகிலனின் தலையில் ஊற்றினான். ஐயோ அக்கா, காப்பாத்துக்கா, அடிக்கிறானுங்கக்கா. டேய் தண்ணிய ஊத்தாதரா என்று முகிலன் கத்திய கத்தில் கிச்சனுக்குள் இருந்த வசுமதி வருவதற்குள் வாசலில் நின்ற நிலா முறைப்புடன் உள்ளே நுழைந்து விட்டாள். வேகமாக அர்ஜுனை முறைத்தபடி உள்ளே நுழைந்த நிலா அவள் கையில் இருந்த ஒரு பாக்ஸை அருகே இருந்த டேபிள் மீது வைத்தவள் வெகு வேகமாக முகிலனை அடித்துக் கொண்டிருந்த அர்ஜுன் அருகே சென்று அவனை முறைத்தபடி பார்த்தவள், அறிவில்ல, இப்படித்தான் சத்தம் போடுவீங்களா? இந்த வீட்டுல ஒரு கை குழந்தை இருக்குல்ல, இப்படி கத்துனா தூங்குற குழந்தை முழிச்சுக்காது? முகில் சார், அவர் தான் வலிக்குதுன்னு சொல்றாருல, உங்களுக்கு என்ன சின்ன பசங்கன்னு நினைப்பா இப்படி அடிச்சு விளையாடுறீங்க? தண்ணியோட வேல்யூ தெரியாம அதை போய் இப்படி மேல ஊத்தி வேஸ்ட் பண்றீங்க? அவள் திடுதிடுமென வந்து இப்படி கேட்கவும் அர்ஜுன் விக்கித்தாலும் பின்பு தன்னைத்தானே சமாளித்தவன், ஏய் உன் வயசுக்கு தகுந்த மாதிரி முதல்ல நீ பேசு. எனக்கு அட்வைஸ் பண்ண நீ யாரு? அவன் என்னோட ஃப்ரெண்டு. அவனை நான் அடிப்பேன், உதைப்பேன், அது ஏன் இஷ்டம். நீ எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. உள்ள வந்து நின்றுட்டு இஷ்டத்துக்கு பெரிய இவ மாதிரி தண்ணிய வேஸ்ட் பண்ணாத, சத்தம் போடாதன்னு பெரிய புரட்சி பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்க. அவளை எழுந்து நின்று நிமிர்ந்து நெஞ்சை நிமிர்த்தியபடி கூறினான். அதற்குள் முகிலன் சுதாரித்தவன், ஹே ஸ்டாப் ஸ்டாப், 2 பேரும் சண்டை போடாதீங்க. நிலா, அவன் எப்போ அப்படிதாம்மா, இது பெரிய ரூம்ல, இங்க சத்தம் போட்டா குழந்தைக்கு கேட்காதுமா என்றான். நிலா உடனே, ஓ அதுக்குன்னு இப்படியே அடிச்சு விளையாடுவீங்க? அது கூட பரவாயில்ல, குடிக்கிற தண்ணியை எடுத்து தலையில இப்படி ஊத்தி வேஸ்ட் பண்றாரு. எங்க ஏரியால வாரத்துக்கு 2 நாள் தான் தண்ணியே விடுவாங்க. குடிக்கிற தண்ணி கிடைக்காம நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு எங்களுக்கு தான் தெரியும். அர்ஜுன் உடனே, ஹே அதான் அவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்றேன்ல, உனக்கு இதெல்லாம் தேவையா? எதுக்கு தண்ணி அது இதுன்னு சிம்பத்தியா பேசி இப்ப ஏன் இப்படி சீன் கிரியேட் பண்ற? இங்க எதுக்கு நீ முதல்ல வந்த? அவளோ முறைப்புடன், ஏன்னா இவருதான் எங்க அக்காவுக்கு வேலை கொடுத்திருக்கிறாரு.
எங்களுக்கு தங்கறதுக்கு வீடு கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க கேட்போம். தண்ணியை யாரு வேஸ்ட் பண்ணாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் நான் ஒன்னும் சீன் கிரியேட் பண்ணல. நேத்து இவங்க எங்களுக்கு டின்னர் ஸ்பான்சர் பண்ணதுனால அம்மா இந்த கேசரிய கொடுத்துட்டு வர சொன்னாங்க. என டேபிளில் இருந்த டிஃபன் பாக்ஸை அவனை முறைத்தவாறே காட்டினாள். அவள் கண்காட்டிய டேபிளில் இருந்த பாக்ஸை கையில் எடுத்தவன் அதை திறக்க முற்பட, நிலா சட்டென அவன் கரத்தில் இருந்த பாக்ஸை பிடுங்கி, இத உங்களுக்காக ஒன்னும் நான் எடுத்துட்டு வரல, முகில் சார் வீட்டுல உள்ளவங்களுக்காகத்தான் கொண்டு வந்தேன். அவள் பேசி முடித்த அடுத்த நொடியே சட்டென அவள் கையில் இருந்த பாக்ஸை பறித்த அர்ஜுன், மேனஸே தெரியாம இப்படித்தான் சைல்டிஷா பிஹேவ் பண்ணுவியா என்று அவளை முறைத்தபடியே பாக்ஸை ஓபன் செய்து அதில் இருந்த கேசரியை எடுத்து வாயில் வைத்தான். அவளோ அவனை முறைப்புடன் பார்த்தபடியே இருக்க, அவனோ அவளை சட்டை செய்யாமல் கேசரியை விழுங்கியவன், சுமார்தான், இதுக்குதான் இந்த பில்டப்பா என்னமோ, நாங்க கேசரியே பார்க்காத மாதிரி என்றவன் அடுத்தடுத்தும் மீண்டும் எடுத்து கேசரியை சுவைத்துக் கொண்டிருந்தான். சுமாரா இருக்கும் போதே இப்படி திங்குறீங்களே, நல்லா இருந்தா என்ன பண்ணுவீங்களோ, சரியான தீனி பண்டாரம் வேற போல. யாரு, நானா தீனி பண்டாரம்? நீதாண்டி தீனி பண்டாரம். அன்னைக்கு நான் வாங்கி வச்ச ஐஸ்கிரீமை மொச்சு மொச்சுன்னு உள்ள தள்ளினீங்க, மறந்து போச்சா உனக்கு அது? ஹலோ, இன்னொரு முறை என்ன தீனி பண்டாரம்னு சொன்னீங்க. நிலா பல்லை கடித்து கொண்டு அவனை முறைக்க, அவனோ இவ பெரிய ஜனாதிபதி, என்ன பண்ணுவ அரஞ்சான் இருந்துட்டு பேச பாரு. இருவரும் மாறி மாறி வம்பிழுத்து கொண்டிருக்க, சரியாக வசுமதி காஃபி கப்புகளுடன் ஹாலுக்குள் வந்தாள். அங்கே ஒருவரை ஒருவர் முறைத்து பார்த்து கொண்டிருந்த அர்ஜுன் மற்றும் நிலாவை பார்த்தபடியே தன்னவனை நோக்கி என்ன என்பது போல் புருவத்தை தூக்கிட, அவனோ கையாலேயே முட்டிக்கிச்சு என ஆக்ஷன் காட்டினான். வசுமதி வந்ததை கவனித்தவள், மேடம், உங்களுக்கு கொடுக்க சொல்லி எங்க அம்மா கேசரி கொடுத்தாங்க, அதோ அதை இதோ நிக்குதே இந்த வெள்ளை எலி திருடி தின்னுடுச்சு என்றாள். ஏய், யார பார்த்து திருடி தின்னுதா சொல்ற? போட்டனா பாத்துக்கோ என எகிரினான் அர்ஜுன். அவளோ சிறிதும் சளைக்காமல், ஏன் உங்களைத்தான் சொல்றேன், அவங்களுக்கு கொண்டு வந்ததை நீங்க தானே சாப்பிட்டீங்க, இந்த மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வேணாம் என உதட்டை சுளித்து தலையை வெடுக்கென திருப்பிக் கொண்டாள். இருவருக்கும் சற்று வார்த்தை தடிப்பதை உணர்ந்த வசுமதி உடனே இடை குறுக்கிட்டு, நிலா, நீ எதுவும் தப்பா நினைக்காத, அம்மாவுக்கு நன்றி சொன்னேன்னு சொல்லுமா, வீட்டுக்கு போ, நம்ம அப்புறம் பேசலாம் என்று நிலாவை அங்கிருந்து அனுப்பி வைத்தாள். நிலாவோ திரும்பி செல்வதற்கு முன்பு அர்ஜுனை மீண்டும் ஒரு முறை திரும்பி முறைத்து பார்த்தவள் இதழுக்குள்ளே ஏதோ திட்டி முணுமுணுத்தாள். அவள் முணுமுணுத்த வார்த்தைகள் அர்ஜுனுக்கு தெளிவாக புரியாவிட்டாலும் அவள் தன்னை ஏதோ திட்டுகிறாள் என்பதை உணர்ந்தவன் பதிலுக்கு, பொடி வாயாடி என உதட்டை சத்தமில்லாமல் அசைத்தான். நிலாவுக்கு அர்ஜுனை பார்த்தாலே உள்ளுக்குள் பற்றி கொண்டு வந்தது. சிடுசிறுவன முகத்துடனேயே அவள் அங்கிருந்து வெளியேறினாள். அவள் வெளியேறியதுமே வசுமதி, ஏன் அர்ஜுன் நீங்க அந்த பொண்ணுகிட்ட போய் வம்பு பண்றீங்க? சின்ன பொண்ணு தானே அவ. வசுக்கா, உங்களுக்கு அவளை பத்தி தெரியல, அதான் இப்படி பேசுறீங்க. வாய பாத்தீங்களா, இங்கிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் போகுது. அன்னைக்கும் இப்படிதான் சம்பந்தமே இல்லாம ஐஸ்கிரீம் சாப்பிட்ற என்கிட்ட வந்து சத்தம் போட்டா. இப்போ அப்படிதான் லூஸ் மாதிரி வந்து ஏதோ தண்ணிய வேஸ்ட் பண்றேன்னு சத்தம் போடுறேன்னு வந்து சீன் கிரியேட் பண்றா. தினேஷ் உடனே, டேய், அது அந்த பொண்ணோட இயல்பா கூட இருக்கலாம், பார்த்தா குட்டி பொண்ணு மாதிரி தெரியறா, அவகிட்ட போய் சரிக்கு சமமா சண்டை போட்டுட்டு திமிரா பேசுற. குட்டி பொண்ணாது, குட்டி சாத்தான்னு சொல்லுங்க, சரியா இருக்கும் என்றவன் முகிலின் புறம் திரும்பி, ஏண்டா முகில், இந்த குட்டி சாத்தானோட அக்காவை தானே நீ லவ் பண்ற, அவங்களாவது அமைதியா இருப்பாங்களா இல்ல இந்த வாயாடி போலதானா என ஃப்ளோவில் அவனின் காதல் விவகாரத்தை வசுமதிக்கு முன்பே போட்டு உடைத்தான் வில்லன் அர்ஜுன். வசுமதி உடனே அதிர்ச்சியுடன், அந்த பொண்ணோட அக்காவை முகில் லவ் பண்றானா? யாரு, அந்த மலரையா சொல்ற? பர்சனல் செக்ரட்டரியா வேலை கொடுத்தேன்னு சொன்னியே, அந்த பொண்ணா? முகில் கோபமாக அர்ஜுனின் புறம் திரும்பிட, வசுமதி மீண்டும் அழுத்தமான குரலில், ஏன் முகில் என்கிட்ட இதெல்லாம் சொல்லல? எனக்கு பழசெல்லாம் மறந்ததால அந்த பழைய பாசமும் இருக்காதுன்னு சொல்லலையா? நீ காதலிச்சு கல்யாணம் செஞ்சா நான் என்ன வேணான்னா சொல்ல போறேன்? எனக்கு ஆக்சிடென்ட் அப்போ ஹெல்ப் பண்ணதுனால தானே அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதா சொன்ன. வசுமதிக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள், கூடவே தன் தமையன் தன்னிடம் நேர்மையாக இல்லை எனும் வருத்தமும் அவளிடம் நிரம்பி இருந்தது. ஐயோ அக்கா, ஏன் இப்படிலாம் பேசுற? நான் அப்படிலாம் நினைக்கல, உண்மையாவே அவ தான் உன் ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினா. அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் நீ அவளை லவ் பண்றியா? அதுக்கு முன்னாடி லவ் பண்ணலையா? உண்மையே சொல்லுடா. இல்லக்கா, அது எப்படி சொல்றது? முகிலுக்கு தயக்கம். தன் காதலை பற்றி முழுதாக கூறினால் அவளின் கடத்தலை பற்றியும் கூற வேண்டுமே. வசுமதி உடனே, நோ ப்ராப்ளம் முகில், சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேணாம். அக்கா பிளீஸ், என் சிச்சுவேஷன் அப்படி, அதான் நான் நோ ப்ராப்ளம் சொல்லிட்டேனே. இட்ஸ் ஓகே முகில், நீ நல்லா இருந்தாலே எனக்கு போதும். அவளின் குரலில் வருத்தம் அப்பட்டமாக தெரிந்தது. தன் அக்காவின் முகவாட்டத்தையும் குரலின் தொய்வையும் கண்டவனால்
அதற்கு மேலும் எதையும் மறைக்க முடியவில்லை. முகில் சட்டென, ஆமாக்கா, ஆக்சிடென்ட்டுக்கு முன்னால இருந்து தான் நான் அவளை விரும்புறேன். ஏன்னா எனக்கு நீ கல்யாணம் செஞ்ச பார்த்த பொண்ணு அவதான் என்றான். வசுமதிக்கு தலையும் புரியவில்லை, வாலும் புரியவில்லை. அவளின் முகத்தில் எண்ணற்ற உணர்ச்சிகள். தன்னை சுற்றி நெருக்கமாக இருக்கும் உறவுகளே தன்னிடம் எதையுமே முழுதாக தெரிவிக்கவில்லை எனும் சோகம் அவளை தாக்க, முகில் அவளின் முகமாற்றத்தை உணர்ந்தவன் அத்துடன் முடிக்காமல் தொடர்ந்தான். ஆம், இதற்கு மேலும் அவளிடம் எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. அக்காவின் சோகம் புதைந்த முகத்தை கண்டவன் ஆரம்பம் முதலே தற்போது வரை ஒன்று விடாமல் மொத்த கதையையும் அவளிடத்தில் சொல்லி முடித்தான். அவன் கூறியதை கேட்டவளுக்கு உலகமே இருண்டது போல ஒரு உணர்வு. தனக்கு இப்படியெல்லாம் நடந்தது என்று அவளாலே ஜீரணிக்க இயலவில்லை. தொப்பென்று அருகே இருந்த சோஃபாவில் அமர்ந்தாள். அவள் நிலைகுலைந்து அமரவும் அவளை அவசரமாக நெருங்கினான் மகேந்திரன். வசுமா, ஒன்னும் இல்ல, இங்க பாரு, நான் இருக்கேன்ல, ஒன்னும் இல்லடா, இப்ப நீ பத்திரமா இருக்க, ஒண்ணுமே இல்ல. தன்னவளை தன்னுடைய தோளில் ஆதரவாக சாய்த்து கொள்ள அவளுக்கு தன் செவிகள் கேட்ட அத்தனையும் நம்ப இயலாமல் முகம் அதிர்ச்சியை அப்பட்டமாக வெளிப்படுத்த விழிகளோ கலங்கி போயிருந்தது. அக்கா, பிளீஸ்கா, நீ தைரியமா இரு, பயப்படாத, இப்ப ஒன்னும் இல்ல, நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். தினேஷ் வசுமதியின் காலடியில் அமர்ந்து அவளின் கரங்களை பிடித்து கொண்டான். முகிலனுக்கு என்ன செய்வது என்று தெரிந்திடவில்லை. இந்த உண்மைகளை எல்லாம் சிறிது நாட்களுக்கு அவளிடமிருந்து மறைக்கத்தான் அத்தனை பேரும் நினைத்திருந்தார்கள். ஆனால் முகிலோ அவளின் சோகம் நிறைந்த உணர்ச்சிமிக்க வார்த்தைகளை கேட்டதும் மனம் வெதும்பி அனைத்தையும் சொல்லிவிட்டான். தவிப்போடு நின்ற முகிலனின் தோள்களில் கரங்களை வைத்த அர்ஜுன், ஐம் ரியலி சாரிடா முகி, எல்லாம் என்னாலதான் என்றிட முகிலுக்கும் புரிந்தது. அர்ஜுன் வேண்டுமென்றே இந்த தவறை புரியவில்லை என்று. எனவே அவனிடம் பெரிதான கோபம் முகிலுக்கு இல்லை. வசுமதி மகேந்திரனின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவள், நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும், என்னை யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம் என்றவள் அவளின் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். செல்லும் அவளின் முதுகையே எல்லோரும் பார்த்து கொண்டு நிற்க அவர்களின் சிந்தனையை கலைப்பது போல் தினேஷின் மொபைல் சிணுங்கியது. அவசரமாக மொபைலை கையில் எடுத்தவன் அதனை காதுக்கு கொடுத்து ஹலோ என்றிட மறுமுனை கூறிய தகவலின் தினேஷின் முகத்தில் எல்லையில்லா ஆனந்தம் தென்பட்டது. பூரிப்புடனே, வா, சூப்பர், எந்த இடம்? ஓகே, நான் உடனே வரேன், தேங்க்யூ சோ மச் மனோ என யாருடனோ தீவிரமாக பேசிவிட்டு மொபைலை வைத்தவன் மற்ற மூவரின் புறம் திரும்பி, என் அசிஸ்டன்ட் மனோ தான் கால் பண்ணா, அந்த கிட்னாப்பர்ஸை கண்டுபிடிக்க ஒரு ஹிண்ட் கிடைச்சிருக்கு, நான் உடனே போகணும்டா. மகேந்திரன், முகில், அர்ஜுன் மூவருக்கும் முகத்தில் எல்லையற்ற மகிழ்ச்சி. முகில் உடனே, செம்மடா, வாடா, நானும் கூட வரேன், நாம உடனே அங்க போலாம், அவனுங்க மாட்டட்டும், அப்புறம் இருக்க அவனுங்களுக்கு. இதை சொல்லும் போதே அவனின் விழிகள் கோபத்தில் துடிக்க ஆரம்பித்தது. தினேஷ் உடனே, ஓகே முகில், நம்ம போலாம், வா, மகி அக்காவை பார்த்துக்கோ என்றிட முகிலும் தினேஷும் அங்கிருந்து அந்த செல்பேசியில் பேசியவன் கூறிய இடத்தை நோக்கி புறப்பட்டனர். இருவரும் புறப்பட்டதும் அர்ஜுனும் மகேந்திரனிடம் நடந்தவற்றை பேசிவிட்டு தான் அவசரமாக பேசியமைக்கு மன்னிப்பும் கேட்டவன் அங்கிருந்து வெளியேறினான். மகேந்திரனுக்குத்தான் ஹாலில் இருக்க இயலவில்லை. தன்னவள் மனமுடைந்து தனித்து இருக்கிறாள் என அறிந்தவன் அவளை விட்டு இருக்க இயலாமல் மெல்ல அறைக்குள் எட்டி பார்த்தான். அவளோ தன் கண்களை மூடி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். மெல்ல அவளை நோக்கி நடந்தவன் அவளின் முகத்தை பார்க்க அதில் அவள் அழுததற்கு அச்சாணியாக கண்ணீர் ஓடிய வழித்தடம் பதிந்து கிடந்தது. 2 நிமிடங்களில் அவளையே உற்று நோக்கியவன் அவளின் தலையை மெல்ல வருடி அவளின் நெற்றியில் முத்தமிட்டு அங்கிருந்து நகர முயல அவனை நகர விடாமல் அவனின் கரத்தை ஏதோ ஒன்று தடுத்தது. வசுமதியின் கரங்கள்தான் அவனை நகரவிடாமல் பிடித்திருந்தது. அவளின் முகத்தை அவன் திரும்பி பார்த்திட அவளோ தன் 2 கரங்களையும் அவனை நோக்கி நீட்டினாள். கலங்கிய விழிகளுடன் அவளை பார்த்து கொண்டே அவளை தனக்குள் மகேந்திரன் அணைத்து கொள்ள வசுமதி சிறு விசும்பலுடன் சாரி என்றாள். நீ ஏண்டாமா சாரி சொல்ற? நீங்க எல்லாரும் ஏன் நல்லதுக்காகத்தானே என்கிட்ட எதுவுமே சொல்லல, அதை புரிஞ்சுக்காம நான் உங்களெல்லாம் கஷ்டப்படுத்திட்டேன்ல. சிச்சி, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, உன் மேல எந்த தப்பும் இல்ல, உன் மேல எங்களுக்கு எந்த கோவமும் இல்ல. முகில் பாவம்ல, நான் அவன்கிட்ட இப்படி பேசியிருக்க கூடாது மகி. அவன் பாவம்தான். ஆனா நீ அவன் வீட்டுக்கு வந்ததும் அவங்க கிட்ட சிரிச்சு பேசினாலே போதும், அவன் நார்மல் ஆயிடுவான். யாரு மகி இதெல்லாம் பண்றது? ஏன் இப்படிலாம் செஞ்சாங்க? நமக்கு யாராவது விரோதிங்க இருக்காங்களா? இல்ல வசுமா, நமக்கு அப்படி யாரும் இல்ல. இதெல்லாம் யார் செஞ்சாங்கன்னு தான் நாங்க தேடிட்டு இருக்கோம். சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம். அவனின் அணைப்புக்குள் இருந்தபடியே அவள் ஒவ்வொன்றாக கேட்க அவனும் ஒவ்வொன்றாக பதிலளித்தான். அவளுக்கு ஏனோ அவன் அணைப்புக்குள் இருப்பது அத்தனை பிடித்தமான ஒன்றாக இருந்தது. அவனுக்கும் தான்.
அதுவரை அவளிடம் இருந்த வருத்தமும் சோகமும் கூட அவன் அன்பாகவும் காதலாகவும் அளித்த பதில்களிலே ஒவ்வொன்றாக மறைந்து போனது. சட்டென ஏதோ தோன்றியவள் அவனிடம் இருந்து விலகி, நம்ம நாளைக்கே மலர முகிலுக்கு பொண்ணு கேட்டு அவங்க வீட்டுக்கு போலாம் மகி. அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் செஞ்சு வச்சிடலாம். ஆஹா, எனக்கும் ஆசைதாண்டா. ஆனா இன்னைக்குத்தான் உன் அருமை தம்பி அந்த பொண்ணுகிட்ட அவன் லவ்வ சொல்லியிருக்கான். சீக்கிரமே நாம நினைச்சது நடக்கும். அவளோட விருப்பமும் நமக்கு வேணும்ல. அது போக அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை எதுவுமே தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சா பொண்ணு கொடுப்பாங்களான்னு தெரியாது. வசுமதி உடனே, அப்போ அவங்க கிட்ட உண்மையை சொல்லாம கல்யாணம் செஞ்சு வச்சிடலாங்க என்றாள். அது நீ அப்படி பேசுற, இத பத்தி அப்புறம் பேசலாம். என் அருமை பொண்டாட்டி இப்போ ஓகேவா? பயமா இருக்கா? தலைவலி எதுவும் இருக்கா? மகேந்திரன் அக்கறையுடன் தன் அவளிடம் காதல் பொங்க கேட்டான். அவளும் முதல்ல ரொம்ப பயமா இருந்தது. எனக்கு இதெல்லாம் இப்ப நம்பவே முடியல. பொறுமையா நீங்க சொன்னதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்த்தப்ப எல்லாமே தெளிவா புரிஞ்சுது. நான் இங்க இருக்க வரைக்கும் பத்திரமா தான் இருப்பேன் என தன் அவனின் மார்பு கூட்டை தன் சுட்டு விரலால் அழுத்தியபடி அவள் கூற, அவனும் புன்னகையுடன் அப்ப இங்கவே எப்பவும் இரு என குறும்புடனே கூறி அவளை மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டான். அதே நேரம் இறுகிய முகத்துடன் தன் வீட்டுக்குள் நுழைந்த நிலாவுக்கோ அர்ஜுனை நினைக்க நினைக்க கோபம் பொத்து கொண்டு வந்தது. பொதுவாகவே அவள் யாராக இருந்தாலுமே இப்படித்தான் துடுக்குத்தனமாக பேசுவாள். ஆனால் அவளை எதிர்த்தோ திட்டியோ அவளை வாயாடி என்றோ யாரும் கூறியதில்லை. அவளை சிறு பெண் என்று பொதுவாகவே வீட்டிலும் சரி வெளியிலும் சரி அவளை அனைவரும் அன்பாகவே பார்க்க, இவன் ஒருவன் மட்டும் இப்படி பேசியது அவளுக்கு ஒருவித உறுத்தலாகவே உள்ளுக்குள் உழன்றது. அர்ஜுன் அவளுக்கு சரிசமமாக நின்று அவளை வாரியதில் அவளின் தன்மானம் வேறு கொஞ்சம் சீண்டப்பட்டிருந்தது. அவர்கள் வசித்த தெருவில் அவள் கூறியது போலவே தண்ணீருக்கு அவள் வெகுவாகவே சிரமப்பட்டுள்ளாள். பள்ளிக்கு செல்லும் சமயத்தில் தண்ணீர் பிடிப்பதற்காக கால் கடுக்க நின்றவையெல்லாம் அவளால் மறக்க முடியாத ஒன்று. அப்போதிலிருந்தே தண்ணீரை அவளும் வீணடிக்க மாட்டாள். எவரேனும் வீணடித்தால் அவளுக்கு அதை கண்டால் சுர்ரென கோபம் வந்துவிடும். ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது. அது எப்போதும் மாறவே மாறாது. நம் நிலாவுக்கு தண்ணீரை வீணடித்தால் சுத்தமாக பிடிக்காது. பாட்டில் நீராயிருந்தா என்ன, பக்கெட் தண்ணீராயிருந்தா என்ன, தண்ணீர் தண்ணீர் தானே என வாதாடுபவள். நமக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்காத போதுதான் அதன் அருமை நமக்கு தெரியும். அதே போலதான் இந்த தண்ணீர் விஷயம் நிலாவுக்கும். அதனால்தான் அர்ஜுன் குடிக்கும் தண்ணீரை வைத்து விளையாடியதை கண்டவளால் அதனை சகித்துக் கொள்ள முடியவில்லை. உர்ரென்ற முகத்துடன் அமர்ந்திருந்தவளின் தோளில் மதி கையை வைக்க சட்டென நிமிர்ந்தவள் எரிந்து விழுந்தொனியில் என்ன என்றாள். ஏண்டி முகம் ஒரு மாதிரி இருக்கு? மதி கேட்க நிலாவோ அதே சுடுசுடுப்புடன், முகில் சார் வீட்டுல மீச வச்ச வெள்ளை எணி ஒண்ணு சுத்தும்ல, அதை நசுக்குனாதான் எனக்கு ஆத்திரம் அடங்கும். என்னடி எலி அது இதுன்னு வளர்ற? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நாளைக்கு தானே நமக்கு கடைசி எக்ஸாம், அது முடியட்டும். அப்புறம் அந்த வெள்ளை எலிய பாத்துக்கிறேன் என கருவியவள் தன் அறைக்குள் நுழைந்தாள். அவளின் முதுகையே வெறித்து பார்த்த மதிக்கு அவள் பேசிய எதுவும் விளங்கவில்லை. தோளை சிலுப்பியவள் மீண்டும் புத்தகமும் கையுமாக தலையில் கொட்டி கொட்டி படிக்க ஆரம்பித்து விட்டாள். இதே நேரம் முகிலும் தினேஷும் மஞ்சள் நிற பெயிண்ட் பூசப்பட்ட ஒரு பெரிய பங்களா வீட்டுக்கு முன் நிற்க, அங்கே அவர்களுக்கு முன் செல்போனில் தினேஷுக்கு தகவல் கொடுத்த மனோ நின்று கொண்டிருந்தான். நீ சொன்னது இந்த வீடு தானே? தினேஷ் ஆர்வமாக கேட்க, மனோ உடனே இந்த வீடுதான் சார். இவர் பேரு சரவணமூர்த்தி, ரிட்டையர்ட் ஜட்ஜ் என்றான். இருவரும் பேசிக்கொண்டு இருப்பதை கவனித்த முகிலனுக்கு எதுவும் புரியாமல் போக அவன் உடனே, என்னது ரிட்டையர்ட் ஜட்ஜா? நாம இங்க ஏன் வந்தோம்? என்ன க்ளூ தினேஷ் என்று ஆர்வமாக வினவ, மனோ உடனே, மலர் வீட்டுக்கு போற அதே ரூட்ல தான் அன்னைக்கு இவரு ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. இவரோட காரு சம்பவம் நடந்த அதே தேதியில ரிப்பேர் ஆனதால நைட்டு முழுக்க அங்கேயே போட்டுட்டு ஆட்டோல வீட்டுக்கு வந்திருக்காரு. அதே தெருவுல இருந்த மெக்கானிக் ஒருத்தன் தான் காலையில அவர் காரை ரிப்பேர் செஞ்சு கொடுத்திருக்கான். அவங்க கிட்ட விசாரிக்கும் போதுதான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. அண்ட் அதுல நமக்கான குட் நியூஸ் என்னன்னா, இவரோட கார்ல சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த மெக்கானிக் பையன் தான் காரை ரெடி பண்ணும்போது கேமரா இருந்ததை பார்த்திருக்கான். நமக்கு அந்த ஃபுட்டேஜ் மட்டும் கிடைச்சா கண்டிப்பா ஏதாவது க்ளூ கிடைக்கும் என்றான். மூவரின் விழிகளும் அந்த வீட்டை ஒரு முறை நோக்கிட, சிறிதும் தாமதிக்காமல் அவசரமாக மூவரும் அந்த வீட்டிற்குள் நுழைந்தனர்.